இன்னைக்கு இந்த லாங் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வயல்ல கொஞ்சம் வேலைலாம் இருக்குங்க. அத பார்க்கறதுக்காக ஆள்லாம் வந்திருந்தாங்கங்க. நமக்கு பெரிய வேலையா இருக்கிறது இந்த வயல்ல வேலைலாம் பார்க்குறாங்க இல்லையா? அத பார்த்துட்டு இருக்கிறது தாங்க. நம்ம வயல்ல புது வாழைக்கட்டை இருக்குங்க. அந்த வாழைக்கட்டைக்கு உரம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில உரக்கடையில உரம்லாம் தூக்கிட்டு இருந்தாங்க. இந்த உரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் எடுத்து பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரிலங்க, ஒரு ஆட்டோவை தூக்கிட்டு வந்து வச்சு அந்த ஆட்டோல இருக்க உரமுடையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா உரமுடையுமே பத்திரமா உள்ள அடுக்கி வச்சுக்கிட்டு வயலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம இங்க வயல்ல வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்குலாம் சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பையும் பற்ற வச்சு அடுப்புல சட்டியையும் தூக்கி வச்சு அதுல எண்ணெயும் ஊற்றி வச்சு சாப்பாடெல்லாம் வேக வச்சு அதையும் வடிச்சு வச்சு வெண்டைக்காயும் வெட்டி வச்சு அதை வதக்கி வச்சு குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா தாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் சும்மா சீனை போட்டு கிண்டி வச்சிட்டு இருந்தேங்க. சரி நம்ம மாடெல்லாம் மேய போச்சு, அதை போய் மாற்றி பிடிச்சி கட்டி போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புல்லட் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டேங்க. நம்ம மாடு மேய்ஞ்சுக்கிட்டே வயலுக்கு போகிறனால எங்கே நிற்கிதுன்னு நம்ம தாங்க கண்டுபிடிச்சி தேடணும். நம்ம புல்லட்லேயும் கஷ்டப்பட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு மாடெல்லாம் தேட வேணாங்க. நம்ம டாமியே நம்மளை வரதை கண்டுபிடிச்சி வாவான்னு கூட்டிகிட்டு போயிருங்க. என்ன ஒரு பொறுப்போட வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலே தெரியணுமுங்க. நம்ம மாடு எல்லாமே வயலுக்கு போகாமல் பாதி வழியிலே நல்லபடியாக நின்று மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இதை பத்துறதுக்கு வேற மனசு வரலங்க. ஆனால் இப்படியே நின்றுட்டு இருந்தா நான் எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருந்தால் போகவே மாட்டேங்குது. போறீங்களா என்ன, இல்லை போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக கிளம்பிருச்சுங்க. எங்க அத்தை இப்படியே நடந்து போய் வயலை பக்கம் பார்த்திட்டு நம்ம வயலுக்கு வந்துருவாங்கங்க. நம்ம புல்லட் வேற வச்சுட்டு வந்திருக்கோமே, அதை எடுத்துக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்லட்டை பக்கம் நோக்கி போயாச்சுங்க. நம்ம புல்லட்ல வேற பவுச்சு எதுவுமே இல்லைங்க இந்த கயிறுலாம் வச்சுட்டு போறதுக்கு. அதுக்காக ஒரு 500 ரூபா செலவழிச்சு ஒரு ஹேண்ட்பேக்கையும் வாங்கி புல்லட்ல மாட்டி விட்டாச்சுங்க. அந்த புது ஹேண்ட்பேக்கில் நம்ம மாட்டு கயிறுலாம் வச்சுக்கிட்டு பல ரோடெல்லாம் தாண்டி நம்ம வயலுக்கு வந்தாச்சுங்க. புல்லட்டை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு எங்க அப்பாட்ட மாடு கட்டிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் டாமியும் மாடு வந்துருச்சான்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இமயமலை இருந்துச்சுங்க. அதெல்லாம் கடந்து இறங்கி கீழே போயாச்சுங்க. நம்ம போன நேரத்துக்கு கரெக்டாக மாடு வந்துருச்சுங்க. அதை பிடிச்சி எங்கிட்ட ஓடிடக்கூடாது, வாழைக்கட்டையிலலாம் கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம ஹேண்ட்பேக்கில் கொண்டு வந்தோமேங்க அந்த கயிறை எடுத்து கட்டி வச்சாச்சுங்க. கயிறை கொஞ்சம் இந்த மாதிரி லென்த்தாக கட்டி விட்டாதாங்க அது தேவைப்படுற புல்லெல்லாம் போய் தேடி போய் மேய்ஞ்சுக்கிறோம். நம்ம காவேரி வேற உன்னால என்ன பிடிக்க முடியுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நமக்கு ஆட்டம் கட்டிகிட்டே இருக்குங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு முள்ளுக்குள்ளலாம் முதிச்சு ஓடி போய் நம்ம காவேரியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சுங்க. நம்ம காவேரி நல்ல பிள்ளையா தாங்க இருந்துச்சு. மூக்கணாங்கயிறு குத்துனதுலேருந்து கொஞ்சம் பயப்பட்டுக்கிட்டு ஆளை பார்த்தாலே அந்த சைடு ஓடிடுதுங்க. அதனால இப்படி ஓடுறதுக்கு அது மேலே எந்த கோவப்பட்டு நமக்கு எது பிரயோஜனம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை பயப்படாதப்பான்னு பக்குவமா கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமான்னு யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்குங்க. இந்த இடத்துல கட்டினா பின்னிக்குமே, அந்த இடத்துல கட்டினா வெயில் அடிக்குமே, இந்த இடத்துல கட்டினா புல்லுலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய வேலையா இருக்குங்க. அதெல்லாம் யோசிச்சு சரி அப்புறமா வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டிக்கலாம், இப்போ மேயிற மாதிரி ஒரு இடத்துல கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி எங்க செலக்ட் பண்ணதோ அந்த இடத்துல போய் கட்டி விட்டாச்சுங்க. நம்ம கரடியை மட்டும் கட்டி விட வேணாங்க, அது பாட்டுக்க மேய்ஞ்சு தெரிஞ்சு வந்துருங்க. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு நானும் டாமியும் கிளம்பி வந்தோங்க. காலையில் தூக்கி வச்சுருந்த உரமுடியே இங்கே வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையுமே உடச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து உடைக்க ட்ரை பண்ணேங்க. ஒரு சிலது தான் மட்டும்தான் உடஞ்சிச்சு, ஒரு சிலது உடையவே முடியல. ஒரு மூடை உரத்தை ஒத்தையிலே உடைச்ச மாதிரி எல்லாத்தையும் அங்கனே வச்சுட்டு எங்கள் அப்பா எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு இருந்தாங்க. தனுஷ்கா வேற நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுங்க. நம்ம டாமி வேற மாடை பற்றிட்டு வந்தனால தண்ணி தாகத்தில் கீழே இறங்கி தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி நானும் ஒரு வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வாழைக்கட்டைகளை என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி வந்துட்டேங்க. ஒரு நாளைக்கு நம்ம இங்கேயும் அங்கேயும் 4-5 இமயமலை ஏற வேண்டியது இருக்குங்க. வாழைக்கட்டைகளை இறங்கினோடனே வாழைக்கட்டையெல்லாம் என்னோட பெருசாக வளர்ந்துருக்குங்க. இங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. மேலேருந்து 2-3 பேர் உரமோட தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஒரு வழியில் பார்த்து போவாங்களே, அந்த வழியில் போய் என்ன வேலை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேங்க. உரமுடையெல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அரை முடையாக மாற்றிக்கிட்டு தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வயலில் இன்னொரு சைடில் மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பேர் தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் ஆளான்னு கேட்டதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது உள்ள நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதை கேட்டதுக்கு அப்புறம் அங்கே போய் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேங்க. அங்கே போய் பார்த்தா வாழைக்கட்டை எது களைச்செடி எதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு களை மண்டி போய் இருக்குங்க. இதை என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைங்க. விவசாயத்துல நீங்க ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக களைக்கொல்லிலாம் அடிக்காதீங்க அப்படின்லாம் நிறைய சொல்றீங்க. களைக்கொல்லியெல்லாம் அடிக்காம களையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு ஐடியா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க.
இவங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கனால நானும் நினைச்சேங்க களை தான் வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது ஒவ்வொரு வேலை பார்த்து பக்கத்துலயும் நம்ம உரம் போடணும் அப்படின்றதுனால குழி வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. வாழை கட்ட பக்கத்துல இருக்க பெரிய பெரிய செடி எல்லாத்தையுமே பிடுங்கி கீழே போட்டுட்டு அங்கனுக்குள்ள கொஞ்சம் குழி வெட்டிட்டு போயிடுறாங்க உரெல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. குழி வெட்டிட்டு வரவங்க எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா வெட்டிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. உரம் போட்டுட்டு வர்றதாங்க கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கனால லேட்டா நடந்துட்டு இருக்கு. குழி வெட்டி வச்சிருந்த இடத்துலலாம் உரத்தை எல்லாத்தையுமே அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக வாளியை தூக்கிட்டு உரம் போட வந்துட்டேங்க. ஒரு வாளி உரத்தையும் ஒரு நிமிஷத்தில் அள்ளி போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக அள்ளி போட்டுட்டு இருந்தேங்க. திடீர்னு நம்ம கை செயின் வேற அந்து போச்சு. கை செயினை கையில் போட்டுட்டு அலப்பறை பண்ணிட்டு இருந்தேனே, இது இப்படி அநியாயமாக அந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் போய் சரி பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை செயினை பத்திரமா வச்சாச்சுங்க. கடலை பதிக்கிறோன்னு 1-2 கிலோமா வாங்கி பதிச்சு வச்சிருந்தோமே, அதுக்கு இந்த ஒரு கொடி தாங்க மிச்சம். ஒரு நிமிஷத்துல ஒரு வாளி உரத்தை போட்டோன்னு சவால் விட்டு உரத்தை வாங்கினோமே, அதுக்கு 1 ரூபாவது போட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு 1 ரூபா மட்டும் போட்டுட்டு பத்திரமா வாளியை கொண்டு போய் வச்சாச்சுங்க. வாழை மரத்துக்கிட்ட உரத்தை போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதை மூடி உரக்க வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அங்கனைக்கு நம்ம உரத்தை வேற மறந்துட்டு போயிடுற இடத்துலலாம் அவங்களே அள்ளி போட்டுட்டு அதையும் மூடிட்டு இருந்தாங்க. உரம் போட்டால் உடனே தண்ணி பாய்ச்சணுங்க. அதனால உரம் போட்டு மூடி வச்ச இடத்துலலாம் எங்கள் அப்பா பின்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே, அதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நம்ம வர்ற வழியில் வேற வாழைக்கட்டை ட்ரம்முன்னு எல்லாமே வழியை மறைச்சிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதை எல்லாத்தையுமே தாண்டி இமயமலையும் தாண்டி நம்ம வெளியில் வந்தாச்சுங்க. மேலே கரையில் வச்சுருந்த உரமுடைய எல்லாத்தையுமே கீழே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுக்காக அரை முடைய எங்கள் அப்பா தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. மற்ற உரத்தை எல்லாத்தையுமே பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்ற டைம் ஆச்சு, நம்மளுக்கு வேற பசிச்சிருச்சு. புல்லட் வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு புல்லட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்லே ஒரு கலர் கோழி கொஞ்சம் கடைக்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்க பழைய செல்ஃபோன்லாம் நம்ம கொடுத்தோன்னா 3 கோழி கொஞ்சம் 4 கோழி கொஞ்சம் வரைக்கும் நமக்கு தருவாங்க. முன்னெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக லீவ் விட்ட டைமில் வருவாங்க. நம்ம அந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கு கலர் கோழி குஞ்செல்லாம் வாங்கி வளர்த்துட்டு இருப்போங்க. இவங்க இந்த கலர் கோழி குஞ்சு மட்டும் வளர்க்கலங்க, இன்னும் நிறைய கோழிலாம் வளர்த்துருந்தாங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியலைங்க. நம்ம வீட்டில் ஒரு ஓடாத செல்ஃபோன் ஒன்று கடந்துச்சுங்க. அதை கொடுத்ததுக்கு நமக்கு 3 கலர் கோழி குஞ்சு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலலாம் நாங்கள் கலர் கோழி குஞ்செல்லாம் வாங்குறப்போ அதுக்கு ஒரு அட்டைப்பேட்டி எடுத்துட்டு குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு ஜன்னல்லாம் வச்சு கதவெல்லாம் வச்சு அதுக்கு வீடு ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போங்க. அப்படியும் வீடெல்லாம் கட்டி கொடுத்து அதை வளர்த்தாலும் 3 நேரம் சாப்பாடு போட்டு வளர்த்தாலும் அது சீக்கிரமாகவே செத்து போயிருங்க. ஆனால் கரெக்டாக கோழி முட்டையிட்டு அடை இருக்குது அப்படின்னா அது குஞ்சு பொறிக்கிற டைமில் நம்ம வாங்கி விட்டோன்னா அதோட கோழி குஞ்சு நினச்சி கோழி நல்லா பத்திரமா வளர்த்து பெருசாக கொண்டு வந்துருங்க. நம்ம இது வாங்கி வச்சிட்டு இருக்கையிலே நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருச்சுங்க. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மளை வயலுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. சாப்பாடையும் கொண்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு இடத்துல சாப்பாடு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்தா ஒரே சூடுங்க. இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கனையே வச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்போ புள்ளையும் அறுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி அருவா எடுத்துகிட்டு போய் கொடுத்தா புல்லை எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருவாவும் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டேங்க. புல்லு கட்டுறதுக்கு கயிறு எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்க. வாழை நார் ஏதாவது அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு வாழை நாரையும் தேடி தேடி அறுத்துட்டு இருந்தேங்க. நம்ம நாரை அறுத்துட்டு வர்றதுக்குள்ளே புல்லெல்லாம் அறுத்து வச்சுட்டு இருந்தாங்கங்க. புல்லு ரொம்பலாம் பெருசாக வளரலாங்க, எல்லாமே குட்டி ஆயிடுச்சுங்க. சரி இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அறுத்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறுக்கலாம்னு அறுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம அறுத்து வச்ச புல்லை எல்லாத்தையுமே அள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டேங்க. அந்த நாரை எதுக்கு அங்கே எடுத்து போட்டுட்டு இருக்கோம், கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டால் புல்லட்டில் தூக்கி போய் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சு அந்த நாரை எடுத்துகிட்டு வந்து பாதை நடையில் வந்து போட்டாச்சுங்க. அறுத்து வச்சிருந்த புல்லெல்லாம் அழுங்காம குலுங்காம தூக்கிட்டு வந்து அடுக்குன மாதிரி போட்டு வச்சுட்டா கட்டி தரேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே அள்ளி வச்சுட்டு இதை மட்டும் சிந்திராம கொஞ்சம் டைட்டா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க. புல்லுக்கட்டெல்லாம் பத்திரமா கட்டிட்டு இதை தூக்கி புல்லட்ல வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே புல்லுக்கட்டையும் தூக்கி விட்டாச்சுங்க. புல்லட்டில் கொண்டு போய் புல்லை பத்திரமா வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வாழைக்கட்டைகளை வேற சொரக்கா பிடிங்க வச்சிருக்கோம், அதையும் கொண்டு போயிடும் அப்படின்ட்டாங்க. புல்லட்டு வேற எங்கள் வெயிட்டை தாங்கமான்னு தெரியலங்க. சரி பரவாயில்ல இழுத்தா இழுக்கட்டும், இல்லைன்னா அங்கேயே போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காயை புல்லட்டு தூக்கி போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியிலே தண்டங்கீரை அங்கேக்கு அங்கன்னு முளைச்சிட்டு இருந்துச்சுங்க. அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ஒன்று ஒன்றா தேடி தேடி எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருந்தேங்க. இந்த தண்டங்கீரை எல்லாம் முன்னாடி நம்மளே விதை போட்டு முளைக்க வச்சதுங்க. அந்த விதை விழுந்தே அடுத்தடுத்து அதுவாக முளைச்சிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கீரை பறிச்ச வரையும் போது நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டில் இருக்க சொரக்காயும் புள்ளையும் தூக்கிக்கிட்டு அங்கே இருக்க இமயமலை வேற தாண்டி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை ஏறிட்டு கரெக்டாக நம்ம வீட்டில் இருக்க இமயமலை வேற இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க இமயமலையும் இறங்கியாச்சுங்க.
வந்த உடனே நம்ம புல்லட்டில் இருக்க புல்லை வேற கீழே போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கீழே போட்டுட்டு மறுபடியும் 12 மணியை போல் டீ கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வயலுக்கு அமுச்சு விட்டுட்டாங்கங்க. இன்னைக்கு என்னன்னே தெரிலங்க, காலையிலேருந்து வயலுக்கு போக வீட்டுக்கு வர, வயலுக்கு போக வீட்டுக்கு வரேன்னு ஒரே வயலுக்கும் இதுக்குமாவே நடக்க வேண்டியதாக இருக்குங்க. டீயை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. வயலில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தால் நமக்கு இப்படி தாங்க எப்பயுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.